வணக்கம் மக்களே. இப்போ நேரம் சரியாக 3:20. இந்த நேரத்தில் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து தாமரை கோபுரம். இந்த இடத்துல தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த அரசியல் மாற்றம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத உடனடியாக முடிவு செய்ய முடியாது. இருந்தாலும் ஒவ்வொரு சம்பவங்கள் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறதான் பலருடைய கருத்து. முக்கியமா அரசியல் நல்ல எண்ணங்கள் கொண்டவருடைய கருத்து அதுவாக தான் இருக்கிறது. இருந்த போதிலும் பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் போகிறோம். இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு பெட்டா போகிறோம். பெட்டா கோல்ஃபீஸ்க்கு போகிறோம். ஏன் அங்கே போகிறோம்? அதாவது காலி முகத்திடலுக்கு போகிறோம். ஏன் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அதாவது ஒவ்வொரு அமைச்சர் இலங்கையில் வந்து இப்போ பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கு. கலைப்பதற்கு முன்பு, அதாவது 21ஆம் தேதி அரசியல் மாற்றம் வருவதற்கு முன்பதாக வந்து பல அமைச்சர்கள் இருந்தாங்க. பிரதமர், ஜனாதிபதி, இப்படி எல்லாருமே இருந்தாங்க. இப்போ இந்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து இப்போ கலைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அமைச்சுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஜனாதிபதி, அதாவது புதிய ஜனாதிபதி சொல்லியிருக்காரு. அதுக்கு இணங்க தான் இன்றைய தினத்தில் வந்து இந்த அனைத்து வாகனங்களும் காலி முகத்திடல்ல. சில பேர் வந்து பேரே குறிப்பிடலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாருடைய வாகனம் அப்படின்னு வந்து தெரியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதான் இப்போது நிலைமையா இருக்கு. சரி, வாங்க பார்க்கலாம். அங்கே போயிட்டு அந்த வாகனங்களை உங்களுக்கு ஒரு வீடியோவா காட்டுறேன். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாகனங்களை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு வாகனம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்படி தான் இருக்குது. இவ்வளோ வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதுதான் முக்கியமான விடயம். பாருங்கள், ஒவ்வொரு வாகனங்களும் அதிகமான விழக்கூடிய வாகனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க வந்து இங்கே இடம் இல்லாமல் தான் இங்கே வந்து நிறுத்தி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு. பலர் பல மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டிருக்காங்க. எது எப்படியோ இவ்வளவு காலமும் அமைச்சர்களுடைய செயலாளர்கள் பாவித்த வாகனங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே யோசிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நாட்டில் முதல் முறையாக, வரலாற்றில் முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு செயற்பாடு இப்போ நடந்திருக்கிறது. இந்த வாகனங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 1 கோடிக்கு மேலதிகமாக, அதாவது கோடிக்கணக்கில் பெறுமதியான வாகனங்கள் இங்கே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பல கோடிகள் மதிப்பான வாகனங்கள். இது என்னது? இது ஹைலுக்ஸ் டொயோட்டா. எவ்வளோ வரும் இது பெருமதி? 2 கோடி கிட்ட வரும். இந்த டெக்ஸ் எல்லாம் கூட
பாருங்க மக்களே, இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 833 வாகனங்கள் வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட வாகனங்கள். ஆனால் இதில் இங்கே இருக்கிறது அந்த அளவுக்கு 833 வாகனங்கள் இல்லை. இது வந்து கால்ஃபீஸ்க்கு பின்னாடி தான் இந்த வாகனங்கள் வந்து தரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி செயலகத்துக்கு அங்கால அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வந்து இன்னும் பல இடங்களில் கொழும்பை பொறுத்தவரையில் இந்த மாதிரி வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 833 வாகனங்கள். இதில் சில வாகனங்கள் காணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதையும் வந்து கூடிய சீக்கிரம் இதுக்கான ஒரு முடிவு தேடல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நாட்டில் இருக்கிற நிலை இதுவாக தான் இருக்கிறது. பார்க்கலாம் பொறுத்திருந்து. இந்த மாதிரியான விடயங்கள் வந்தால் கண்டிப்பாக என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி வீடியோக்கள், நாட்டின் நடப்புகள், இப்போ அடுத்த தேர்தலும் வந்து வரப்போகிறது. அதாவது இலங்கையில் வந்து பாராளுமன்றம் தேர்தல் நடைபெற போகுது. அது தொடர்பான அப்டேட்டையும் உடனுக்குடன் தருவேன்.